வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வர்ஷினி அந்த லவ் பண்ண அந்த நபர் வர்ஷினியை பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாரு வர்ஷினி, நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்க வீடியோவை ஃபோட்டோஸை மால்ஃபி பண்ணி நான் போட்டுருவேன். நீ 10 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, அதை எடுத்துக்கிட்டு என்னை உடனே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வர்ஷினி இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க. ஜனகமா தூங்கின உடனே அவங்க லாக்கரை திறந்து 10 லட்ச ரூபாயை ஆட்டையை போட்டு திருடிக்கிட்டு வராங்க. அந்த நேரத்தில் நம்ம பிரகாஷ் மாமாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம தமிழோட கண்ணில் சிக்கிறாங்க. தமிழ் அப்படியே அரண்டு போகிறாங்க. என்ன வர்ஷினி, என்ன வேலை இது? நீ ஜனகமாக்கு தெரியாமல் அவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்தியா அப்படின்னு கேட்க நேரம், ஆமாம் தமிழ், என்னை மன்னிச்சிரு, வேறு வழி தெரியலை. நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒருத்தன் இப்போ என்ன, நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்த ஃபோட்டோவெல்லாம் மாற்றி நெட்டில் போட்டு விட்டுருவோம், உங்கள் குடும்பமே நாண்டுட்டு தான் சாகணும் அப்படின்னு மிரட்டி 10 லட்ச ரூபாயை கொண்டுட்டு உடனே வா அப்படின்னு என்னை மிரட்டியிருக்கான். வேறு வழி இல்லை, இதை கொடுத்து தான் ஆகணும். நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாத, எல்லாருக்கும் என்னால் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லினாரு. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ பயப்படாத அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினிட்ட சொல்லி, நாங்கள் சொல்லது மாதிரி நீ செய்தா போதும் அப்படின்னு நம்ம சிபிகிட்ட போய் சொல்கிறாங்க. உங்கள் தங்கச்சி இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக்கிட்டா, ஒருத்தன் அவளுக்கு ஃபோட்டோவை வச்சு மிரட்டிட்டு இருக்கான், நம்ம அவளை காக்குது நம்ம கடமை அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா, விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் தமிழ் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் அந்த நபரை வர்ஷினியோட நபரை காட்டி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் வெளுத்து எடுத்து கையில் இருந்த ஃபோனில் இருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம சிவி நம்ம வர்ஷினியை மானபங்கப்படுத்த நினச்சி அவனுக்கு தோலை உரிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டத்தில் நம்ம வர்ஷினியை ஃபோன் போட்டு அவங்க லவ்வர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாரு வர்ஷினி, நீ எனக்கு அர்ஜெண்டாக ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, நீ 10 லட்சத்தை எடுத்து நான் சொல்ல இடத்துக்கு வாடி அப்படின்னு சொல்ல நேரம், நான் வர முடியாது, நான் உன்னை லவ் பண்ணது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும், அப்படி இருக்க நேரம் இல்லை, என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ நெருக்கமாக இருந்தோ அந்த ஃபோட்டோஸ் ஓகே தான், பின்ன அதை மாடிஃபை பண்ணி நான் அசிங்கமாகி அதை நெற்றில் எல்லாம் போட்டு விட்டு உன் குடும்பமானத்தை நான் கப்பல் ஏற்ற போறேன்டி, உன் குடும்பத்தில் யாருமே நல்லா இருக்க முடியாது, உன்னால் அசிங்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்ல நேரம், நம்ம வர்ஷினிக்கு என்னடா இவனை லவ் பண்ணி தொலைச்ச குத்தத்துக்காக இவன் இப்படியெல்லாம் படுத்துறானே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல, சரி 10 லட்சம் தானே தரணும், அதை தந்துறேன், அதுக்கு பிறகு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லுன்னா, ஓகே சில்லக்குட்டி, 10 லட்ச ரூபாயை தான் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 10 லட்ச ரூபாயை நம்ம ஜனகமாக தூங்கிட்டு இருக்கணும், அவங்க லாக்கரை திறந்து ஆட்டையை போட்டு நம்ம வர்ஷினி இப்போ அந்த பணத்தோட போய் பார்க்கலாங்க, அவனை போய் பார்த்து நம்ம அந்த ஃபோட்டோஸை வாங்கி டெலீட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு பணத்தை திருடிக்கிட்டு வெளியே வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பிரகாஷ் மாமா எப்படி இருக்காங்க, அவங்கள இந்த கணேசன் ஏதாவது படுத்துறாரா அப்படின்னு சந்தேக கண்ணோட பார்க்க வந்த நேரத்தில் வர்ஷினி பணத்தை எடுத்துகிட்டு ஆட்டை போகிறத கவனிச்சுறாங்க. உடனே, என்ன வர்ஷினி, எதுக்காக நீ ஜனகமா ரூமில் இருந்து இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. நான் வசமாக சிக்கிக்கிட்டேன் தமிழ், என்ன மன்னிச்சிரு, என்னால் என் குடும்பமான போக போகுது, என்ன சொல்ல, நீ விரிவாக சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒருத்தரை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, ஆமாம், நீ ஒருத்தனை லவ் பண்ண எனக்கு தெரியும், அவரு கூட நெருக்கமாக நான் ஃபோட்டோ எடுத்தேன், என்ன அவ்வளோ அசிங்கமாட்டா ஃபோட்டோ எடுத்தேன், அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் அவை மால்ஃபி பண்ணி அதை வித்தியாசமாக ஆக்கி அசிங்கமாட்டு நெட்டில் போட கூட போகிறானா, நம்ம குடும்பமானமே கப்பல் ஏறுமா, என்ன இப்படி பண்ண போகிறானா, அவன் என்னை மிரட்டி 10 லட்ச ரூபா கொண்டு வர சொன்னான், இப்போ கொண்டு போட்டால் நமக்கு குடும்பத்தை சிரிச்சிடும், என்னால் இவ்வளோ பெரிய ஜனகமாவுக்கு ஒரு பெரிய அவமானம் வந்துடும், அந்த அவமானம் வரக்கூடாதுன்னு தான் நான் இப்போ முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், சரி இந்த 10 லட்ச ரூபாயை கொண்டு போ, நான் ஒன்றை நாங்கள் அவன்கிட்ட கொடுக்காம எப்படி அவனை வெளுத்தெடுக்கிறோம் அப்படின்னு நீ பாரு, ஆனால் நீ இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி நான் ஒத்துழைக்க, என்ன இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்திரு தமிழ் அப்படின்னு சொல்ல நேரம், உன்னை காப்பாற்றாமல் நாங்கள் வேற எதுக்கு காப்பாற்றோம் அப்படின்னு அந்த இடத்துல சிபி கிட்ட போய் சொல்லுறாங்க. நம்ம தமிழ், உன்னோட தங்கச்சி
தங்கச்சி ஒரு பெரிய ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டா. இப்போ அவன் இவளை வச்சு பணம் தயாரிக்க மிஷின் மாதிரி உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்கலனா அவனு கூட நெருக்கமாக இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டு அசிங்கப்படுத்த போகிறானா அப்படின்னு வந்து சொல்லினாரு. என்ன என் வர்ஷினியை இப்படி ஒருத்தையும் பயன்படுத்தானா, இதை விடக்கூடாது தமிழ், இப்போவே நம்ம உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி வந்து பணத்தை எடுத்துட்டு அங்கே போக சொல்கிறாங்க. அவனை வரவை அப்படின்னு வந்து சொல்லுனேரம், இந்த பாரு நான் பணம் தந்த டைமில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு வந்து நம்ம வர்ஷினி கேட்காங்க. உடனே என்ன இருக்குது செல்லில் அப்படின்னு வந்து கொடுக்குறான். அது எல்லாத்தையும் வாங்கி டெலிட் பண்ண உடனே நம்ம தமிழை சிவியம் போய் அடித்து தவிர்த்து, இந்த பாரு என் தங்கச்சிக்கிட்ட இப்படி மோதக்கூடிய வயலை வச்சுக்கிடாத, நான் யாருன்னு தெரியும்ல, சிவி சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல விளாத்தி எடுத்து அந்த 10 லட்சத்தையும் மீட்டு கொண்டு வராங்க வர்ஷினி கிட்ட. இந்த பாரு வர்ஷினி, நீ வந்து நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே நிற்கும், நீ வந்து இப்படி கெட்டவனு கூட வந்து சவாசம் வச்சிக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். என்னை மன்னிச்சிருந்தேனே, நான் ஒரு கட்டத்தில் இவனை லவ் பண்ணேன் தான், ஆனால் இவன் என்னைக்கும் நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சோ அதுலேருந்து மீண்டுட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழை கவலைப்படாத, இனி இவன் சிபி அன்னை கொடுத்த அடியில் உன் பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தமிழை வந்து பிரகாச மாமா, நீங்கள் வந்து நாங்கள் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும், நம்ம வீட்டில் யார் இப்படி போக்கிரித்தனமாக உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்குனது, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது யார் அப்படின்னு வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்போனா நம்ம ஜனகமாக அவங்க அம்முவை ஏற்றுக்கிடுவாங்க. நம்ம 2 குடும்பமும் ஒன்று ஆகனா அந்த ரகசியம் நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறது மாதிரி நடிங்க மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம பிரகாசம் தனக்கு நினைவெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து தெரிஞ்சோ நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் படுத்த படுக்கையாக தான் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம கணேசன் வந்து எடுக்க முடுக்க வந்து பிரகாஷ் ரூமில் போய், மச்சான் நீ இந்த ரூமுக்குள்ளே உருண்டுட்டே கிடந்து சாகணும், நீ கிடக்க தான் நான் நல்லா இருக்கணும், உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நான் தான், நீ எழும்பிட்டு அந்த ரகசியம் வந்து எனக்கு மட்டும் தெரிஞ்சது எல்லாத்துக்கிட்டையும் வந்து தெரிய வந்துடும்ல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போ வரைக்கும் வந்து அந்த அம்முவோட புருஷன் தான் இதெல்லாம் பண்ணுனது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. ஜெயா மேலே மொத்த படியும் வந்து விழுந்து ஜெயா குடும்பம் விலகி இருக்கு. ஆனால் என்னைக்கு நீ வந்து பேசாச்சு உண்மை சொல்லிவிடுவியோ அன்னைக்கு என்னோட குட்டு வெளுத்துரும், நீ இப்படியே கடந்து சாகணும்டா. இந்த தமிழ் வந்துட்டா மட்டும் அவன் இந்த வீட்டை நல்லாக்கிற முடியுமா, என்ன ஆக்க முடியாது, நான் இருக்கிறது வரை ஆக்க முடியாது. இத்தனை வருஷம் கெட்டி காத்தது என்னோட நலனுக்காக தான், உங்கள் நலனுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கணேசன் வந்து பிரகாஷ் வந்து படுக்கையாக கோமாயில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து குட்டையெல்லாம் உடைக்கிறாங்க. அதை தெரிஞ்சு நம்ம பிரகாஷுக்கு கோபம் வருது. சரி இருக்கட்டும், நம்ம இந்த ரகசியத்தை எல்லாம் தெரியறதுக்கு தானே இப்போ நம்ம மருமக சொல்லி இருக்கோம் அப்படின்னு வந்து அப்படியே மனசை கல்லாக்கிட்டு வந்து ஜடம் போலே கிடக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா விடமாட்டேன் கொந்தளிக்க நம்ம கணேசனின் மறுமுகம் தெரிஞ்சு நம்ம தமிழ் வந்து ஒரு கட்டத்தில் ரூமில் வர நேரம் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, என்னோட மீனாவின் அண்ணன் கணேசன் தான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆக்சிடென்ட் பண்ணதும் கிட்டத்தட்ட அவன்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுனார். அந்த மனசு மேலே என் மேலே எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் இருந்தது. ஆனாலும் உந்த வீட்டுக்கு இப்படி இரண்டகம் பண்ணியிருக்கவரை விடக்கூடாது மாமா அப்படின்னு வந்து நம்ம தமிழ் கொந்தளிக்கிறாங்க.